ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டே 2 டிஎன்பிசி ப்ரிப்ரேஷன் தான். 2026 குரூப் 4 தான். ஓகேங்களா? இன்றைக்கி நான் வந்து எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 12th எக்கனாமிக்ஸ் தான். ஏன்னா எடுத்ததும் வந்து நம்ம எப்போதுமே வந்து இந்திய அரசியலமைப்பு இல்லைன்னா ஆயினும் பார்ட்ஸ் தான் படிச்சுட்ருப்போம். மெஜாரிட்டியாக வந்து யாருமே வந்து எக்கனாமிக்ஸை வந்து நம்ம முடிக்கிறதே கிடையாது. அதனால தான் நான் வந்து இப்போ எனக்கு கிடைக்கிற டைமில் கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் வந்து படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த 12th எக்கனாமிக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்னால் ஒரு 11th ஒரு 5 லெசன்ஸ் இருக்கும். அதை மட்டும் தான் நான் எக்கனாமிக்ஸே படிச்சிருக்கேன். 12th வந்து எடுத்திருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு வந்து டீப்பாக வந்து நான் படித்தது கிடையாது. நான் வந்து இப்போது ரொம்ப கன்சிஸ்டன்சியாக படிக்கணுன்ட்டு டெய்லி வந்து ஒரு 1 ஹவர் அல்லது 1.5 ஹவர்ஸ் தான் வந்து நான் படிச்சுட்ருக்கேன். இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டெல்லாம் படிக்க ஆரம்பிக்கல. அதுக்குரிய ரீசன் தான் நான் கிஷோபா அகாடமியோடைய டெஸ்ட் பேட்சுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சார் வந்து ஷெடியூல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணி படிக்கலான்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சார் வந்து இன்னும் ஒரு 1 வீக் ஆகுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பிளான் வந்து இன்னும் ரெடி ஆகலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து நம்மளோட ஏன்னா நம்ம படிக்காமல் இருக்கோம், அதெல்லாம் கொஞ்சம் படித்து வச்சோன்னா நமக்கு அப்புறம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் யோசிச்சு தான் அந்த எக்கனாமிக்ஸை வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸை வந்து தரவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படிக்காத எடுத்து படிங்க. இல்லை நம்ம வந்து என்ன மாதிரி தான் நீங்களும் எக்கனாமிக்ஸ்னால் அந்த 11th 5 பாடம் தான் நானும் படிச்சுட்டு போவேன். எப்போதுமே அதான் எக்கனாமிக்ஸ்னால் அது மாதிரி தான் படிப்பேன், வேறு எதுவும் படிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்படின்னு ஒரு லைக்கை போய் விட்டுட்டு நீங்களும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணி விட்ருங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12th எக்கனாமிக்ஸில் வந்து எந்தெந்த பாடம் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். 1, 4, 7, 8, 12 இந்த லெசன்ஸை வந்து தவிர்த்துட்டு மிச்சம் இருக்க எல்லா லெசன்ஸுமே வந்து 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து நமக்கு சிலபஸில் வந்து கவர் ஆகிற லெசன்ஸ் தான். நீங்கள் வந்து 12th எக்கனாமிக்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டு நான் எதில் ரிவிஷன் பண்ணுவேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே நான் ரிவிஷன் வந்து புக் வாங்கியிருக்கேன். நான் டிஎன்பிசி அகாடமி அவங்களுடைய புக்கு தான் வந்து வாங்கியிருக்கேன். நான் இது வந்து போன குரூப் 4க்காக வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு லெசனை நம்ம வந்து படித்து முடிச்சுட்டு டக்குன்னு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நான் சைட் பை சைடில் தமிழையும் வந்து படிப்போம் அப்படின்ட்டு தான் இந்த இயல் 1 வந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.